ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த பாஸ்தா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த பாஸ்தா தான் நம்ம ஒரு கப்பு இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு கப்பு நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாஸ்தாவுக்கு தேவையான ஐட்டமு கொத்தமல்லி, கருவேப்பிலை, மேகி மசாலா, ஒரு பச்சை மிளகா, தக்காளி 1 பெரிய சைஸு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். செய்யலாம் வாங்க எப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம் வாங்க. பாருங்கள், நெட்டில் நல்லா க்ளீனாக வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஏறிச்சு சட்டி. நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறிச்சு. கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததில்ல, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்காக. அப்புறம் தேவையான எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த மேகி மசாலாவை நான் போட போகிறேன். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாஸ்தாவுக்கு. இது நூடுல்ஸுக்கும் போடலாம், பாஸ்தாவுக்கும் போடலாம். இந்த மசாலா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலக்கிக்கலாம்.
பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. மேகி மசாலா போட்ட உடனே நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க பாஸ்தா. கொஞ்சம் நல்லா இதுலேயே ஃப்ரை பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ். இது நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும். சின்னதாக இருந்தது நல்லா பெருசு பெருசாக ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த பாஸ்தா பாயில் ஆகிடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய்.